வடகிழக்கு பருவமழையின் மிக மோசமான ஒரு நிகழ்வாக திருவண்ணாமலை நிகழ்வு பதிவாகியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் தற்போது வரை புதையுண்டு கிடந்த உயிரற்ற உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. திரு ராஜ்பகவத், தொடர்ச்சியாக அமைச்சர் ஏவாவேலு செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். ரெக்கவரி பண்ணியிருக்கோம். இன்னும் 3 பேண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேலே பார்த்த பாறை இருக்குது பாரு, அந்த பாறை மாதிரி அதே சைஸில் ஒரு பாறை வந்து இறங்கியிருக்கு. காலையில் பார்க்கும்போது அந்த பாறை நம்ம கண்ணுக்கு தெரியுது. காலையில் பார்க்கும்போது இப்போ வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு பாரு, ஜேசிபி மூலிமா பாறை தெரியுது. அந்த பாறை தான் வந்து இது பண்ணியிருக்குது. அது மீதி இருக்கிறத ரெக்கவரி பண்ணிடுவோம். இதுதான் உண்மை நிலைமை. இது நீங்கள் அங்கே போய் எடுத்தாலும் சரி, நாங்கள் சொல்கிறது 2 ஒன்று தான். அதை எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு முடியும். ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் யார் என்னான்றது நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு தான். எது உங்களுக்கு தெரியாது நாங்கள் செய்கிறதில்ல. போயிருக்கிறோம். இது வரைக்கும் 4 வந்து இது வரைக்கும் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். இன்னும் 3 பேண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேலே பார்த்த பாறை இருக்குது பாரு, அந்த பாறை மாதிரி அதே சைஸில் ஒரு பாறை வந்து இறங்கியிருக்கு. காலையில் பார்க்கும்போது அந்த பாறை நம்ம கண்ணுக்கு தெரியுது. காலையில் பார்க்கும்போது இப்போ வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு பாரு, ஜேசிபி மூலிமா பாறை தெரியுது. அந்த பாறை தான் வந்து இது பண்ணியிருக்குது. அது மீதி இருக்கிறத ரெக்கவரி பண்ணிடுவோம். இதுதான் உண்மை நிலைமை. இது நீங்கள் அங்கே போய் எடுத்தாலும் சரி, நாங்கள் சொல்கிறது 2 ஒன்று தான். அதை எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு முடியும். ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் யார் என்னான்றது நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு தான். எது உங்களுக்கு தெரியாது நாங்கள் செய்கிறதில்ல. மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மற்றொரு பாறை உருண்டு வந்திருப்பதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்திருக்கிறார். மீட்புப் பணிகளை ஆய்வு செய்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக மீட்புப் பணிகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீட்பு பணிகள் தொடர்பான கள நிலவரத்தை உடனுக்குடனாக பதிவு செய்து வருகிறோம். தற்போது உயிரற்ற உடல்கள் இடுபாடுகளிலிருந்து சமதள பரப்புக்கு கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், தற்போது மீட்பு பணிகளுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். டோட்டல் 5 சார். டோட்டல்னா சாரல் மழைக்கு நடுவே சவால்கள் நிறைந்த ஒரு மீட்பு பணியாக தேசிய பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகளுக்கு இந்த ஒரு நிகழ்வு மாறியிருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைக்கிறார். ரகுவரன், விவரங்கள். தற்போது அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை முழுமையாக 4 பேரினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மீதி 2 பேரின் சடலங்கள் இருக்கக்கூடிய பகுதி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாலும் தொடர்ந்து அந்த சடலங்களை எடுக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் மிகுந்த ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையில் இருந்து அந்த சடலங்களை எடுப்பதில் ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. அதனால் அந்த பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முழுமையாக இதுவரை 4 சடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவனுடைய சடலம் முழுமையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி 2 பேருடைய சடலங்கள் இருக்கும் பகுதி கண்டறியப்பட்டாலும் அதில் பாறைகளுக்கு நடுவே அந்த சடலங்கள் இருப்பதால் அதனை சரி செய்துவிட்டு எடுக்கும் பணியை தற்போது முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக நல்ல மழை பெய்ததன் காரணமாகவும் அந்த இடம் ஒரு சேரும் தகுதியாக ஆகியிருப்பதன் காரணமாகவும் மீட்பு பணி சிறிது தொய்வு ஏற்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த மின் விளக்குகள் எரிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மின் விளக்குகள் வெளிச்சத்துடன் அந்த மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நண்பா, அமைச்சர் ஏவாவேலு செய்தியாளர்களை சந்தித்த போதும் கூட மேலும் ஒரு பாறை உருண்டு வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை முன்வைத்திருந்தார். நீங்களும் கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு பாறை சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பாறையை வெட்டி எடுத்து மீட்பு பணிகள் தொடரப்போகிறார்களா? என்ன நிலவரம் ரகுவரன்?
அதுதான் அந்த பாறை வந்து முதலில் வந்த பாறை. அந்த பாறை தான் அந்த வீட்டின் மீது விழுந்தது. அதனால்தான் அந்த வீட்டில் இருந்தவர்கள் சிக்கிட்டாங்க. அந்த பாறை தான் மேல இருந்து பார்க்கும்போது இந்த மதியம்லாம் பார்க்கும்போது வெறும் மண்மேடாக இருந்தது. அதை தோண்டிய பிறகுதான் தற்போது இந்த பாறை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பக்கவாட்டில் தான் 2 பேரினுடைய சடலங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த சடலங்களை எடுப்பதில் ஒரு சிரமம் இருக்கிறது. முழுமையாக சடலத்தை எடுக்க வேண்டும் என்பது மீட்பு படையினுடைய இதுவாக இருப்பதனால் சடலங்களை எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை 4 சடலங்கள் முழுமையாக எடுக்கப்பட்டு விட்டது. 4 சடலங்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு அடையாளம் காண்பதற்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. மற்றபடி இந்த இன்னும் இருக்கக்கூடிய 3 சடலங்களில் 2 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டது இருக்கும் இடம். இன்னும் மற்றொரு சடலம் இருக்கும் இடம் தான் தெரியாமல் இருக்கிறது. அந்த பாறை நடுவில் இருப்பதனால் அந்த எப்படி எடுப்பது, இடர்பாடுகளை நகர்த்தி எப்படி எடுப்பது என்று, ஏன்னா சேரும் சகதியமாக இருக்கிறது. மழை வேற விட்டு பெய்து கொண்டே இருப்பதனால் மீட்பு பணியில் ஒரு மிகப்பெரிய தொய்வாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கடுமையான சிரமத்திற்கு மத்தியிலும் இந்த மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நன்றா மொத்தம் 7 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதற்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அஞ்சப்பட்டது. தற்போது நீங்கள் குறிப்பிடுவது போல 4 பேரின் சடலங்கள் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீதி இருக்கக்கூடிய 2 பேரின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. மேலும் ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த திசையில் இருப்பார் என்பது தொடர்பாக ஏதேனும் கணிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த வேறு இடத்துல மீட்பு பணிகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ரகுவரன்? ஏன்னா 2 பேரினுடைய சடலங்கள் தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தற்போது அந்த ஜேசிபி எந்திரங்களை பயன்படுத்த முடியாத சூழல். அதனால் தற்போது இந்த 2 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தற்போது அவர்களுடைய உடல்களை முழுமையாக எடுத்த பிறகு அடுத்து அந்த பாறையை நகர்த்திவிட்டு அடுத்த சடலத்தை தேடுவதற்கான பணிகளை அவர்கள் தொடங்குவார்கள். இந்த பகுதியில தற்போது இந்த NDRF வீரர்களும் ராணுவ வீரர்களும் ஒருங்கிணைந்துதான் அந்த NDRF வீரர்களும் தீயணைப்பு படை வீரர்களும் ஒன்றிணைந்து அந்த பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அடையாளம் காணக்கூடியது வந்து என்னன்னா வெறும் ரொம்ப சேரும், அதாவது அந்த வீட்டோட சேர்ந்து இந்த பாறை வந்து விழுந்ததுனால வீட்டில் உள்ள பொருட்கள் அந்த இடர்பாடுகளுக்கு நடுவே இந்த சடலங்கள் இருப்பதனால வெளியே எடுப்பதும் ஒரு சவாலான பணியாகத்தான் இருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ வந்து 4 சடலங்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு மத்தியில் எடுக்கப்பட்டு விட்ட நிலையில் மீதி இருக்கக்கூடிய சடலங்களை எடுக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த பாறை வந்து வீட்டின் நடுவே இருக்கிறது, பெரிய பாறையாக இருக்கிறது. அது வந்து இந்த மீட்பு படையினருக்கு தற்போது ஒரு சவாலான பணியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக ஒருபுறம் திருவண்ணாமலையில் மீட்பு பணிகள் தொடங்கியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கடும் மழையால் விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் மீண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். ரகுவரன், தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்ல இதுவரை மீட்கப்பட்ட சடலங்கள், உயிரற்ற உடல்கள் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை உறவினர்கள், நண்பர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் ரகுவரன்? மீட்கப்பட்ட சடலங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுமையாக சேருடன் இருப்பதனால அவர்களை வந்து அடையாளம் காண முடியல. இதுவரைக்கும் ஒரு ஆணின் சடலம் மட்டும் கண்டெடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஒரு சிறுவர் கௌதம் அவர்களுடைய உடலும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மற்றபடி 2 சிறுமிகளினுடைய சடலங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் யார் என்ற அடையாளம் தெரியவில்லை. அதற்காக தான் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அந்த உடலில் இருக்கக்கூடிய மண் போன்றவற்றையெல்லாம் அகற்றிவிட்ட பிறகு அவர்களுடைய உறவினர்கள் போன்றவர்களை வர வைத்து அதற்கு பிறகு அடையாளம் காண்பதற்கான அந்த பணிகள் வந்து நடைபெறுவதற்காகத்தான் தற்போது இந்த சடலங்கள் வந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சென்று அவர்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு அவர்கள் மொத்தமாக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த மற்ற மீதம் இருக்கக்கூடிய இந்த சடலங்களை எடுப்பதற்கான பணிகள் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரகுவரன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசுவோம். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை என்பது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மலட்டாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் கனமழை தொடங்கியிருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ், தற்போது அங்கே நிலவரம் என்ன? விவரங்கள்.
மழை சற்று ஓய்ந்திருந்ததாக இன்று மாலை நேரையில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தூறல் ஆரம்பித்து நகர்ப்பகுதியின் மழை வந்தது. நாம் வேறொரு செய்திக்காக, அதாவது ஒரு 3 பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல. அந்த ஊர்ல நம்ம செய்தி எடுக்கலான்றதுக்காக பயணிச்சு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த தொடர் மழையானது, கனமழையானது திடீர்னு மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அதன்படியாக மாவட்டம், அதாவது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மலவராயனூர், எம்பாவூர், சிறுவானூர், ஏனாதிமங்கலம், ஏமப்பூர், கப்பூர், கண்டம்பாக்கம் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருந்தது. நம்ம அதை நோக்கி அந்த 3 பேர் சிக்கி கொண்டிருக்காங்க மலையில. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்றத செய்தி சேகரிக்கிறதுக்காக போகும் பொழுது ஆற்று நீர்ல நம்ம சிக்கி நியூஸ் 18 குழு அதோட நீர்ல சிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா இந்த ஊர் மக்கள் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாங்க. ஏமாப்பூர் மக்கள் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாங்க. எத்தனை பேர் மாட்டிருக்காங்க உள்ள? இப்போ எவ்வளவு பேர் மாட்டிருக்கிறாங்க? ஒரு 50 பேர்கிட்ட இருக்காங்க உள்ள. ஒரு 3 பேர் மட்டும் தனி வீடு ஒண்ணுல மாட்டிட்டு இருக்காங்க. அதை சுத்தி மழை தண்ணி அதிகமா போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு முதல்ல நன்றி, எங்களை ரொம்ப அலர்ட் பண்ணீங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க சொல்லலைன்னா நாங்களும் உள்ள போய் மாட்டிருப்போம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற யாரும் இதுக்கு முன்னாடி இதுல சிக்கியிருக்காங்களா? இந்த இடத்துல நிறைய டூலருங்களாம் எல்லாம் வரவங்க, யாருங்க இந்த அலாட்மெண்ட் எதுவும் இல்லை. நாங்கள் இருந்து சொல்றோம், டூலர்லாம் வரவங்கள நிப்பாட்டி சொல்றோம், இந்த வண்டி கார் வந்ததுனாலும் நிப்பாட்டி இங்க தண்ணி அதிகமா போகுதுன்னு இன்ஃபார்ம். என்ன ஆறு இது மலட்டாருங்க, திருவண்ணைநல்லூர் மலட்டாருங்க. திருவண்ணைநல்லூர் மலட்டாறுன்ற பகுதியில் தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சிக்கியிருக்கக்கூடிய செய்தியை சேகரிக்கும் பொழுது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை தடுத்திருக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். ஒரு முக்கியமான ஒரு 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 அபாயத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க ஓடி சாலையில் ஓடி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கூட அதில் நடைபோன்றதுல கூட கவலைப்படாமல் ஓடி நம்மளை கதவை தட்டி நிறுத்துங்க, இதுக்கு மேலே போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அவங்க சொல்லலைன்னா ஒரு 4 அடிக்கு முன்னே போயிருந்தோன்னா கூட காற்றாற்று வெள்ளம் நம்மளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா மின்சாரம் கிடையாது, எங்கே பாதை என்று தெரியாது, வலதுபுறம் இடதுபுறம் எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளை மீட்டிருக்காங்க. தொடர் கனமழை விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பெய்து வருகிறது. பல இடங்களில் அந்த வெள்ள நீர் ஆனது இன்னும் வடியவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள மீண்டும் ஒரு மழை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக தற்போது இடி மின்னலுடன் பலத்த மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. காட்சிகளில் பார்க்க முடிகிறது சுபாஷ். கடுமையான இடி சத்தம், மின்னல் அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறது. உங்கள் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பாக செய்தி சேகரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுங்க. மலட்டாறு அப்படின்றது தென்பெண்ணையினுடைய கிளையாறு. ஏற்கனவே வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறது. போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் என்ன நிலவரமாக இருக்கிறது? மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருக்கிறார்கள்? மாற்று ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க சுபாஷ்? இப்போ கரண்ட் இல்லை, அதுதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா யார் எங்கே இருக்காங்கன்றது தெரியாது. கரண்ட் கொடுத்தாக்க கிட்டத்தட்ட 3 நாளாக கரண்ட் இல்லை. 3 நாளாக கரண்ட் கொடுத்தாக்க ஏன்னா எந்த இடத்துல EBOS அந்து போயிருக்குன்றது தெரியல. அதை சரிப்படுத்தணும். மழை நின்னாதான், தண்ணி வடிஞ்சாதான். அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையில் நம்ம விழுப்புரம் மாவட்டம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு கனமழை மிக தீவிரமாக இருந்து வருது. எந்த வகையிலும் இந்த ஒப்பிட்டே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்து மீண்டும் ஒரு கனமழையானது பெய்து வருகிறது. தொடர்ச்சியா இதுவரையும் சந்திக்காத ஒரு சீற்றத்தை, ஒரு பாதிப்பை இந்த ஊர் மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க என்றே சொல்லலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த மின்னல் காட்சிகள் இரவை பகலாக்கும் வகையில் அந்த காட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய பனைமரங்கள், அதில் வரக்கூடிய ஆற்றின் வரக்கூடிய நீர், அது அப்படியே காட்சிப்படும் வகையில் மின்னலுடைய தாக்கம் நம்மளுக்கு காட்சிகளாக தெரிகிறது. நந்தா, தொடர்ச்சியாக கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் 10 மணி வரைக்கும் கூட மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஒருபுறம் இடி மின்னல் மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சுபாஷ், தொடர்ச்சியாக நெடுஞ்சாலை அப்படின்றது, தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றது முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாற்று வழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாற்று வழிகளில் பயணம் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில மக்கள் ஆங்காங்கே சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் உடனுக்குடனாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். சுபாஷ், இது ஒரு பெரிய மாவட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டம். பல எல்லைகள், பல ஏரிகள், பல ஆறுகள், பல குட்டைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊராக இது இருக்கு.
மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய வகையில் அது வந்து தற்போது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு பாதிப்பை வந்து உணரக்கூடிய ஒரு களமாக இந்த விழுப்புரம் மாவட்ட களமானது இருந்து வருகிறது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய இந்த இடத்துல பேரிடர் மீட்புத்துறை ஒரு இடத்துல மீட்பு பணிகளை பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா இடத்துக்குமே இது அவர்களால் வர முடியல. நிச்சயமா மக்களுக்கு தேவையான உதவிகள் நிறைய தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கான அடிப்படை வசதிகளான உணவு தயாரிப்பது, ஏன்னா தண்ணி இல்லை, தண்ணி தேவைன்னா கரண்ட் வேணும், கரண்ட் இன்னும் வரல, இப்படி அடுக்கு கொண்டே போகலாம் அவர்களது பிரச்சனையை. குறிப்பாக நகர்பகுதியை விட கிராம பகுதி மக்கள் ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கனமழையோ இவ்வளவு பெரிய ஒரு புயலையோ அவங்க சந்திச்சதே கிடையாது. அப்படி வரக்கூடிய புயலோ மழையோ ஓரிரு நாட்கள்ல கடந்து சென்று விடும். ஆனால் அதுக்கு மேல வந்து விடாது. இப்பொழுது நீங்க காட்சியில பார்க்கலாம், நம்மள எப்படி அவங்க தடுத்து நிறுத்தினாங்களோ அதே போல மற்றொரு கார் வந்திருக்கு, அந்த காரையும் வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காற்றாற்று வெள்ளம் வந்து இந்த பகுதியில் வந்து போயிட்டு இருக்குது. இடி மின்னலோட இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இங்க எந்த பக்கமும் வழி இல்லை. அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க போல. ஆந்திராவில இருந்து வரக்கூடியவர்கள் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கிறனால அவங்க எப்படியோ சுத்தி இப்படி வந்திருக்கிறாங்க. நம்ம காட்சிகளை பார்க்கலாம். அந்த இடத்துல எவ்வளவு ஆற்றுல தண்ணி போகுதுன்னு இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தப்பட்டோம். இல்லைன்னா இந்த ஆற்றுல வந்து ஒண்ணுமே தெரியாம இந்த தண்ணீர் வந்து இழுத்து சென்று இருக்கும். ஆனந்தா இந்த அளவுக்கு இந்த இடம் வந்து மிக மோசமாக இருந்தக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்கு. தற்போது ஆற்றுல வந்து நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இரவு நேரம் என்பதால் ஏமாப்பூர் பகுதியில் இந்த மலட்டாறுல வந்து அவ்வளவு தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து செல்கிறது. சாலை எது அதே போல ஆறு எது என்பதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு காற்றாற்று வெள்ளம் வந்து அதிகமாக அடுத்து ஓடுகிறதை நம்மால காட்சிகளாக பார்க்க முடியும். இடி மின்னல் என மிரட்டும் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தை களத்திலிருந்து செய்தியாளர்கள் பல்வேறு தகவல்களையும் வழங்கி வருகிறார்கள். தொடர்ச்சியாக பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு. விழுப்புரம் மாவட்டமே முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. 3 நாட்களாக இந்த மழை வெள்ளத்தில் அந்த வஉசி நகர் பகுதி மக்கள் முழுவதுமாக தவித்து வரது பார்த்துட்டு இருக்கிறோம். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்போது கடலூர் மாவட்டத்தில் நகரப்பகுதியில் முழுமையாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலை மலைப்பகுதியில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. தற்போது அதே பகுதியில் மற்றொரு இடத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ள நீர் சாலையில் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 3வது நாளாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஊத்தங்கரையில் மட்டும் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும். இதுக்காக எங்களுடைய அமைச்சர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டு